ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் 3ல் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து 7 ட்ரெடிஷ்னல் டூல்ஸ் ஆஃப் குவாலிட்டி இருக்கா, அது கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கேட்குறாங்க. அடுத்தது வந்து 6 சிக்மா ப்ராசஸ், DMAICன்னு சொல்லுவாங்க, டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல்லாம். நெக்ஸ்ட்டு பெஞ்ச் மார்க்கிங் இருக்கா, இந்த டாபிக்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா, இது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் பெஞ்ச் மார்க்கிங், ஒய் பெஞ்ச் மார்க்கிங் இஸ் ப்ரொவைடட், 5 phases ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங், டைப்ஸ் இருக்கா, டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங். ஸோ பெஞ்ச் மார்க்கிங் ஒரு அளவுகோல் மாதிரி. அடுத்தது வந்து ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனாலிசிஸ். ஸோ பிஃபோர் த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி எப்படிலாம் ஃபெயில் ஆகும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோன்றதை நம்ம கற்றுக்கிறது தான் என்னதுன்னா FMEA. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று டிசைன் FMEA, அடுத்தது ப்ராசஸ். ஸோ டியூரிங் த ப்ராசஸில் என்னென்ன ஃபெயிலியர்ஸ்லாம் வரலாம், டியூரிங் த டிசைனில் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு படிக்கிறது தான் இந்த FMEA அனாலிசிஸ். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் பார்த்துக்கோங்க. ஸோ 4 ஸ்டேஜஸில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன பாசிபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர், அடுத்தது ரிஸ்க்னா எப்படி இருக்கும், ஸோ எப்படி ரிஸ்க்கை வந்து கரெக்ட் பண்ணுறது, எப்படி ரீஎவால்வேஷன் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து 4 ஸ்டேஜஸ் ஆஃப் FMEA. ஸோ இந்த 4 டாபிக்ஸும் தரவாக படிச்சுக்கோங்க யூனிட் 3 பொறுத்த வரைக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.